ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1.3ல 8th சம் பார்க்கலாம். சாரி, நேற்று வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, குரல் சரியில்லை, வீடியோ போடலை. இன்றைக்கி நம்ம வந்து சம்மை பார்த்துருவோம். 8th சம். இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிளான மேட்ரு தான். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 - 2x கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரும் ஈக்குவலா எனில் ஈக்குவல் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒன்றும் இல்லை. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிடலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 3 - 2x. ஓகேவா, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. இதை எப்படி எழுதலாம்? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 3 - 2x ஸ்கொயர். ஓகேவா, ஈக்குவல் டு 3 - 2x ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதலாமா? கரெக்டாக? இப்போது ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி எழுதலாம்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதலாமா? இப்போது அந்த ஃபார்முலா எழுதிடுறேன். a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஒரே இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகேவா, இப்போது அதில் எப்படி இது a இது பின்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ், ஏன்னா ப்ளஸ் இருக்குல்ல, அது என்ன வருது? 2x ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து இந்த இதில் இருக்குது. இப்போ a எழுதிட்டு 3ஐயும் எழுதிட்டு இன்ட்டு 2x. ஓகேவா, இது அப்படி எழுதிருங்க. இப்போ 3 ஸ்கொயர் என்ன? 9 ப்ளஸ் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு மைனஸ் 2 3s 6, 6 to 12, அப்போ 12x. புரிஞ்சா? இது ஆன்சரு. இப்போ இங்கே இப்போ எழுதியிருக்கதை அதை திரும்ப 9 + 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ஈக்குவல் டு, இதுக்கு ஈக்குவல் டு இது தானே, அந்த பக்கம் 3 - 2x ஸ்கொயர். ஓகேவா, இதுக்கு ஈக்குவல் இது. இதை வந்து இவ்வளோ ப்ரீஃபாக எழுதியிருக்கோம். ஆன்சர்ட்டு ஈக்குவல் போட்டு இதை அந்த சைடு எழுதியிருக்கோம். ஓகேவா, ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு கிட்ட எழுதுதான் அங்கிட்ட எழுதிக்கலாம், அவ்வளோதான். இப்போ அங்கிட்டு இருக்கிறத அப்படியே இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ப்ளஸில் இருக்கிறத மைனஸில் கொண்டு வர போகிறோம், மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸுக்கு கொண்டு வர போகிறோம். ஈக்குவல் டு 0 அப்படின்றதுல 9 + 4x ஸ்கொயர் மைனஸ் 12x. இந்த ஈக்குவல்ட்டுக்கு வெளியில் இருக்கிறத பூரா ஈக்குவல்ட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். அப்போ -3 - 2x + 2x கொண்டு வரோம். ஓகேவா, ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு போட்டு அங்கே 0 போட்டுடணும். இது மைனஸ் ஆயிடுச்சுல, அப்படிங்கும்போது 0ன்னு போட்டுடணும். இப்போது இதில் பாருங்கள், இப்போ 4x ஸ்கொயர், இங்கே 2x ஸ்கொயர், ரெண்டுமே x ஸ்கொயர் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ முன்னாடி இருக்க வேல்யூ இந்த இருக்க வேல்யூ கூட்டிக்கலாம். 4 + 2 என்ன? 6x ஸ்கொயர். இப்போது எக்ஸ் வேல்யூவில் வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா, -2x மட்டும்தான் இருக்குது, -12x மட்டும்தான் இருக்குது, -12x. அப்புறம் நம்பரில் இப்போ 9 இருக்குது, -3 இருக்குது, 9 - 3 6 + 6 ஈக்குவல் டு 0. இப்போது இப்போ 6 இருக்குது, 12 இருக்குது, 6 இருக்குது. இது எல்லாமே ஒரே நம்பரால் அடி ஆகும். இந்த நம்பரால் 6ஆல் எல்லாத்தையுமே 6ஆல் வகுக்க முடியும். 6ஆல் வகுக்கும்போது அப்போ 6க்கு 1, 6க்கு 1 ஆயிரும். இதை 2 6 are 12, 2 6 are 12. ஓகேவா, இது 1. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 6x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போது இதில் ஒன்றுமே இல்லைனாலும் இதில் இருக்க 1ன்னு அர்த்தம். இப்போ 1 1 1 1 1 மேலே 1, அப்புறம் இங்கே -2. இப்போ இதில் 2 நம்பரை பெருக்குனா 1 வரணும், கூட்டுனா -2 வரணும். அப்போ எந்த நம்பரு? -1 -1.
-1 பெருக்குன்னா +1 வந்துடும். ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டுற ரெண்டுமே மைனஸில் இருக்கனால ஆட் ஆயிரும். அதனால் -2 வந்துடும். புரியுதா? அப்போது x-1 ஒரு x-1 ஒரு x-1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும். அதான் ஆன்சர். ஓகேவா? x-1 ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவல் டு 0. இப்போ x ஈக்குவல் டு +1 ஆயிரும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 1. 2 வேல்யூவாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? 2 நம்பராக கூட வர வாய்ப்பு இருக்குது இதில் நம்ம இது ஆச்சுன்னா. அதனால் இப்போ நமக்கு அதுதான் வந்து ஆன்சர் 1. ஓகேவா? புரிஞ்சுச்சா? டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.